ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஆடிப்பெருக்கு வரப்போகுது இல்லையா? ஆடி வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு சாதம் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. முக்கியமா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. ஸோ இப்போ வந்து எள்ளு சாதம் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. எள்ளு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 1 கப், எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5 நம்பர், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயம் சிறிய துண்டு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எள்ளு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி எள்ளு சாதம் வந்து தேங்காய் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். இது தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் புளி மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து எப்பயும் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இது எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வரமிளகா வறுக்கும்போது கொஞ்சம் நெடி அடிக்கும். நீங்கள் எண்ணெய் விட்டுட்டு வரமிளகா வறுக்கும்போது நெடி அடிக்காது. இப்போ ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுப்போம். ஸோ இது கூடவே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சாதத்தை நல்லா உதுருதாக வடித்து ரெடியாக வச்சுருப்போம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம். இது கூடவே வந்து காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான். இந்த எள்ளு சாதம் வந்து நீங்கள் வந்து மிளகு வரமிளகா ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அதாவது மிளகு காரம் வரமிளகா காரம் ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெறும் வரமிளகா காரத்தில் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. எப்பயுமே சொல்கிறது தான், கலர் மாறாமல் நல்லா அழகாக வறுத்துக்கலாம். அப்புறம் எள்ளு தான் கூட இருக்கணும். எள்ளு சாதம் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துப்போம். வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். பாருங்கள் தெரியும், அது உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறட்டும். அதே மாதிரி தேங்காய் வறுக்கும்போது ரொம்ப அப்படியே கலர் மாற வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தேங்காயோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும், அவ்வளோதான். இந்த எள்ளு சாதம் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து நீங்கள் புளியெலாம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சம் கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு சேர்த்து, கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்து, கொஞ்சோண்டு புளி வச்சு எள்ளையும் வறுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அது வேறு வெர்ஷன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்ன மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து அந்த சூட்லேயே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். தேங்காய் வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1/2 கப்போ எவ்வளோ நம்ம வந்து சாதம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். எள்ளு பொரியறது கேட்குதா சத்தம்? இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், அந்த ஈரப்பதம் போக. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வரமிளகா, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, வறுத்ததை கோர்ஸாக அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம், சரியா? இப்போ வந்து சாதம் வந்து 1 கப்பு உதுராக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா உதுராக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கல. ஸோ இதே கடாயிலே அப்படியே மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த கடாயிலேயே என்ன பண்ண போகிறோம், நம்ம வறுத்து பொடி பண்ணதை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டு தான் வந்து சாதம் வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்ததை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்போம். எப்பயுமே சொல்கிற மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க.
இது பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ரொம்பலாம் செலவாகாது, சும்மா அந்த தாளிக்கிறது மட்டும்தான். சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பையும் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணையும் விட்டுட்டு, இப்போ 1 கப் அரிசினா அரிசி வந்து ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாக தண்ணி பிடிக்கும். 1 கப் அரிசிக்கு நான் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். இப்போ அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டோமா, இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான். இப்போ தாளிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து பேன் வச்சுருக்கேன், இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எள்ளு சாதம் 2-3 விதமாக பண்ணலாம். பட் இந்த விதத்தில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடிப்பெருக்குக்கு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து உளுத்தம்பருப்பெல்லாம் வறுத்து தான் பொடி பண்ணி போட்டிருக்கோம். பட் தாளிக்கும் போது நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டு அது தாளித்து போடும்போது வாயில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இது ஆப்ஷனல் தான் உளுத்தம்பருப்பு. நீங்கள் வந்து வெறும் கடுகு முந்திரி பருப்பு போட்டால் கூட போதும். இப்போ இதுலேயே வந்து உளுத்தம்பருப்பையும் சேர்த்துடலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிடுது. இது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துட்றேன். கடுகு உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் போட்டுருவோம், அவ்வளோதான். இது அப்படியே சாதத்தில் போட்டுடலாம், அவ்வளோதான். நம்மளுடைய எள்ளு சாதம் ரெடி. நம்ம வந்து வெள்ளை எள்ளு போட்டதுனால பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணும்போது அதோட கலர் வந்து மாறுபடும் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஆடிப்பெருக்குக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆடி மாதம் வந்தாலே நிறைய பண்டிகைகள் வரும். முக்கியமாக நம்மளுடைய ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்வீட்ஸை டக்குன்னு நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட்டோ இல்லை சாதமோ ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணி காமிச்சிருவோம். ஸோ நீங்களும் வந்து உடனே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோ அதாவது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலே வந்து நீங்கள் வந்து இந்த எள்ளு சாதம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். எள்ளு சாதம் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம், வரமிளகா, உளுத்தம்பருப்பு, எள்ளு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு தேங்காயும் சேர்த்து அதோட ஈரப்பதம் போக வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து சாதம் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோமா, அந்த சாதத்தில் பொடி பண்ணதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அதில் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எள்ளு சாதம் ரெடி. எள்ளு சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்குக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, சனிக்கிழமையில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி எள்ளு சாதம் நிறைய விதத்தில் பண்ணலாம். பட் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போய்ட்டு வந்துடலாம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆடி மாதம் ஸ்பெஷலாக தானே பார்த்துட்டு வரோம். எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட்டோட தான் வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கௌரி நாகராஜன். வணக்கம். வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். இப்போ ஆடி மாதம் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய ஸ்பெஷல் உங்கள் ஆற்றுல பண்ணுவேன். இப்போ எங்களுக்காக என்ன வந்து பண்ணி காமிக்க போகிறேன்? ஆடி மாதம்னால பண்டிகைனாலே நிறைய வரும், கண்டினியூஸாக வரும். அதில் வந்து பாயசம் இல்லாத பண்டிகையே இல்லைன்னு சொல்லலாம் எந்த இதுனாலும். அதனால இது வந்து இன்னைக்கு கடலை பருப்பு பாயசம் அரிசி சேர்த்து என்னோட ஸ்டைலில் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஆமாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடலை பருப்பு பாயசத்துக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்க்ரீடியன்ஸ். கடலை பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. கடலை பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், பச்சரிசி 2 டீஸ்பூன், வெல்லம் 1/4 கப், கசகசா 1/2 டீஸ்பூன், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு சிறிதளவு, பாதாம் பருப்பு சிறிதளவு, திராட்சை சிறிதளவு, பால் 1/2 கப், நறுக்கிய தேங்காய் தேவையான அளவு, ஏலக்காய் 4 நம்பர், நெய் 3 டீஸ்பூன். கடலைப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இல்லத்தரசியாக இருக்கேன்.
இப்போ சீனியர் சிட்டிசன் அதனால நல்லா என்ஜாயிங் அவர் லைஃப். லைஃப். ஓகே. ஆமா. எல்லாம் ஹோம் ஃபுட்டு தான் நாங்க. வீட்லயே நாங்க எங்களுக்கு தேவையானதை நல்லா பண்ணிட்டு நல்லா ஹாப்பியா இருக்கேன். ஜாலியா ஆமா. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? 2 பெண்கள் இருக்காங்க. 2 பேரன் இருக்கா. ஆ. பெரிய பொண்ணு வந்து யூஎஸ்ல இருக்கா. சின்ன பொண்ணு இங்க சென்னையில இருக்கா. அதனால எல்லாமே நானே பண்ணிடுவேன். எல்லாமே வெளியெல்லாம் வாங்குறதுன்றதே கிடையாது. ஈவன் ஸ்நாக்ஸோ எல்லாமே வீட்டுல எல்லாமே நாங்களே பண்ணி சாப்பிட்டுப்போம் எங்க டேஸ்ட்க்கு இப்போ ஏத்த உங்க மாதிரி. பேரனுக்கு என்ன பிடிக்கும் நீங்க பண்றதுலயே? அவன் எல்லா ஐட்டமும் சாப்பிடுவான். அவன் அமெரிக்கால இருக்கான்னு பேரே தவிர எல்லா ஐட்டமும் சாப்பிடுவான். நம்ம சவுத் இந்தியன் வேப்பம் ரசம் கூட பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப ஓ, ஃபேவரேட் சூப்பர். அவனுக்கு. பரவாயில்ல. அதனால எல்லாமே சாப்பிடுவான். நல்லா இருக்கு பாட்டி, நல்லா இருக்கு பாட்டி அப்படின்னு மிளகா அப்படி ரொம்ப காரம் இல்லாம இருக்குன்றதால மிளகா அப்படி பேக் பண்ணி எடுத்துட்டு வா, நான் ஆர்டரே பண்ணுவான். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் எதை வேக வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லிடுங்க. கடலைப்பருப்பு 1 கப்பும் 2 ஸ்பூன் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு நான் 3 கப்பு தண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு குழசெல்லாம் வேக வச்சு வச்சுக்கணும். ஓகே. ரெடி. அது நீங்கள் வீட்டில் செய்யும்போது குக்கர் மேலேயே சாத்து மேலேயே வச்சா ஈஸியாக வெந்து போயிடும். அப்புறம் அந்த குழசெல்லாம் அப்படிங்கும்போது கடலைப்பருப்பு அது வெந்திருக்கணும், ஆனா வெந்திருக்கும். குழைக்க- ஆமா, அது ஏன்னா வெள்ளத்தில் போட்டால் உங்களுக்கு அப்படியே ஆமா, முறைச்சிடும். ஆமா. அதனால கொஞ்சம் சாஃப்டாக அழுந்துற அளவுக்கு பக்குவமாக ஒரு 5-6 சவுண்டு விட்டாலும் தப்பு கிடையாது. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது வச்சுட்டா மீதியெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது கடலைப்பருப்பு வெந்திருக்கணும் ஆனா குழையக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், நல்லா வெந்திருக்கணும். இப்போ என்னெல்லாம் வறுத்துக்க போறோம்? கசகசாவும் ஏலக்காவும் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கசகசா ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லேசாக நல்லா. எவ்வளவு எடுத்துக்க போறோம்? 1 ஸ்பூன் இருந்தா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போரும். சரி. ஏன்னா ஏன்னா நம்ம கசகசாவே ஒரு quantity திக்னஸ் கேத்த மாதிரி கொடுக்க போறது. எடுத்துக்கணும். ஆமா, நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தானே எடுத்துருக்கோம், அதனால அது போரும். ஏலக்காய் ஒரு 3. நான் கடலைப்பருப்பும் மூணுல நல்ல நாலு. திக்னஸ் தான் கொடுக்கும், ஆமா. கசகசாவும் திக்னஸ் ஆமா. கொடுக்கும். இது ஆக்சுவலா இது ஆப்ஷனலா இல்ல ஆப்ஷனல் தான், கசகசா ஆப்ஷனல் தான். பட் போட்டா இருந்தா போட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா தேங்காயும் ஏலக்காயும் மட்டும் கூட அரைச்சு. இல்லைன்னா நம்ம எப்பயும் பண்ற கடலைப்பருப்பு பாயசம் மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் இல்லையா? வித்தியாசமா இருக்கும். எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணா வேரியேஷன்ஸ் தானே. இதுல ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டா அடுத்த ஆமா, வேரியேஷன் அதுவும் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம் தானே. வறுபட்டுருதா? வறுபட்டு Okay. போகிறோம். இதை ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் தேங்காய் ஆட் பண்ணி மிக்சியில நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கணும். நம்ம வந்து கசகசா அப்புறம் ஏலக்காய் வறுத்துட்டாச்சு. இப்போ என்ன அரைக்க போறோம் சொல்லுங்க? ஒரு 1/2 கப் தேங்காய், அது கூட இப்போ வறுத்து வச்சிருக்க கசகசா ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் நல்லா இதை ஆற விட்டு நல்லா அரைச்சிடணும். வழுமுனை அரைச்சிடணும். 1/2 கப் தேங்காய், ஏலக்காய், அப்புறம் கசகசா. கசகசா. இது இப்போ இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய், கசகசா, ஏலக்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சிக்க போறோம் இல்லையா? ஸோ அதை கரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வெல்லத்துக்கு அளவு இருக்கா? ஆமாம், 1 கப்பு கடலைப்பருப்பு 1.25 கப் போட்டால் நல்லா இருக்கும். 1 கப்பு ஈக்குவல் போர்ஷன் போட்டோம்னா மீடியமாக இருக்கும். நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்வீட் கூட ஸ்வீட்டாக இருந்தால் இருந்தால் நல்லா இருக்கும் பாயசம். அது போட்டு அது கொஞ்சமாக தண்ணி விடட்டுமா? கொஞ்சம் விடுங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. ஏன்னா பாயசம் தானே, தண்ணி இருந்தால் அப்புறம் இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு வடிகட்டிடணும். இந்த தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ சமையல் தாண்டி வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. சமையல் தாண்டி இப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா நமக்கு? எப்படியுமே பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம். அதுக்கு முன்னாடிலாம் டோட்டலி பசங்க சின்ன பசங்க இருந்தா எனக்கு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் எது வேணாலும் பார்த்தாலும் அதை பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் பண்ணுவேன், ஸ்டிச்சிங் தெரியும். அதனால குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விதவிதமா இன்னைக்கு எனக்கே வந்து இன்னைக்கு பண்ண மெனு நாளைக்கு பிடிக்காது. ஓகே. அதனால ஒரு நாளைக்கு ஒரு மெனு. எங்கள் டிஃபனாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும். நம்ம ஒரு வேளை தான் லஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பட் விதவிதமாக பண்ணி சாப்பிட்டுப்போம். ரொம்ப மைல்டாக காரம் போட்டு மசாலா ரொம்ப இல்லாமல் எங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக சமைச்சிடுவேன். சரி சரி. இப்போ ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணேன்னு சொன்னீங்களே, இப்போ நிறைய பண்ணி வீட்டில் வச்சிருக்கேங்களா? இல்லைன்னா வந்து நிறைய வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எதிர்க்க ஒரு வீட்டில் வந்து எதிர் வீடுல வந்து அவள் வந்து கொலு வைக்கிறா. அதனால நான் பண்ண இதெல்லாம் அவகிட்ட கொடுத்து கொலியில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே ஷோகேஸில் இடம் பத்தலை. அதனால இப்போ கரைஞ்சிருத்தா வெல்லம்? கரைஞ்சிடுது. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. வெள்ளத்தில் கல் மண் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கல் மண் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து வெள்ளை கரைசலோட வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பு அரிசியும் சேர்த்து கொதிக்க விடணும். ஓகே, இப்போ போட்டுடலாம். அந்த கரண்டி
இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா அந்த வெல்லத்துக்குன்னு ஒரு வெல்லத்தோட பச்சை வாசனையும் போயிடும். இதோட இதுவும் கொஞ்சம் அந்த வெல்லத்தை இழுத்துக்கும் கொஞ்சம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுது அதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ஓகே. ஓரளவுக்கு தான் மசிக்கணும், ரொம்ப மசிக்கக்கூடாது. அந்த கடலைப்பருப்பு தெரியணும். ஆமாம், சேர்ந்தா மாதிரி இருக்கணுன்றதுக்காக லைட்டாக மசிச்சு வச்சு. ஓகே. இப்போ வந்து வெள்ளை கரைசலில் வந்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டாச்சு. அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா தேங்காய் அப்புறம் கசகசா ஏலக்காய் அரைச்சி ரெடியாக வச்சிருக்கோம். இப்போ அதை சேர்க்க போறோம். நான் சேர்த்துடலாமா? விட்டுருங்க. இது கொஞ்சம் பால் விட்டு அலம்பிக்கலாம் இல்லையா நம்ம இதை? ஆமாம், நல்லா கொதிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ அந்த பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கோம், நம்ம அதை சேர்த்துடலாம். இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தானே? ஆமாம், தேங்காய் அரைச்சி விட்டுருக்கிறது. இது கொஞ்சம் பாயசம் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அரைச்ச விழுதுலேயே கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம், இல்லை பாலும் விட்டுக்கலாம். ஓகே. தேங்காய் அரைக்கும் போதும் பாலை விட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஆமாம், ஓகே. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுதுன்னா அதுக்கப்புறம் அந்த முந்திரி ஏலக்காய் நெய்யில் வறுத்து கொட்டினா. இப்போ இந்த பக்கம் நம்ம முந்திரி ஏலக்காவை நெய்யில் வறுத்துக்கலாமா? ஆமாம், இது கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஓகே, அது சிம்மில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அரைச்ச விழுதியும் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு இருக்கு. பாலும் சேர்த்துட்டோம். நம்ம பால் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷனல், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துட்டா போதும், இல்லைன்னா தேங்காய் அரைச்ச விழுது இருந்தாலே போதுமா? ஓகே. இப்போ இந்த பக்கம் பேன் வச்சிருக்கோம். ஆமாம், அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் லேசாக சூடானோடனே ஓகே முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுலேயே கூட நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதே கீரையும் போட்டுக்கலாம். அது வாயில் கடிக்கும் போது நல்லா இருக்கும், பைட்டிங்க்கு நல்லா இருக்கும். நீங்கள் தேங்காயை கூட பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். ஆமாம், முந்திரி கூடவே கொஞ்சம் பாதாமும் போட்டுக்கலாம். ஓகே. அது கொஞ்சம் வறுபட்ட போது திராட்சை பழம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷன் தான். பாதாம்லாம் கூட இல்லை, முந்திரி திராட்சை இருந்தால் கூட போதும். ஒன்றுமே இல்லைனாலும் இந்த தேங்காய் அரைச்சி விட்டு எதுவுமே இல்லைன்னா கூட தேங்காய் சின்ன சின்ன பல்லா கீறி நெய்யில் வறுத்து கொட்டினாலும் ஓகே. இப்போ திராட்சை சேர்க்கலாமா? திராட்சை நல்லா பல்ஜா இப்போ நல்லா வறுப்பட்டு எடுத்து எல்லாத்தையும் அந்த நெய்யோட சேர்த்து இந்த பாயசத்தில் சேர்த்து சும்மா ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். ஓகே. எல்லாம் இந்த நெய் எல்லாம் சேர்ந்தா போல ஆச்சுன்னா நல்லா ஆகிடும். ஓகே, நம்மளுடைய கடலை பருப்பு பாயசம் ரெடி. ஆமாம், ஆனால் இதில் ஒரு டிவைன் டச் வேணும்னா இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு கண்டிப்பா. ஆமாம், அது சில பேருக்கு அந்த பிடிக்காது, அது ஆப்ஷனல் தான். நிறைய போடாம ஒரு சிட்டிக்கு போடும்போது அது நல்லா இருக்கும். கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும், டேஸ்டா இருக்கும். கோவிலில் சக்கரை பொங்கல்லாம் இன்னொரு தடவை சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படியும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சுவாமிக்கு தான் பண்ணுறோம், அம்பாளுக்கு பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஜாஸ்தி போட்டால் அது நல்லா இருக்காது. சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், அவ்வளோதான். ஆமாம், நம்மளுடைய கடலைப்பருப்பு பாயசம் ரெடி. சர்வ் பண்ணிடுவோம். ஓகே. கடலை பருப்பு பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கசகசா ஏலக்காயை லைட்டாக வறுத்துட்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே பேனில் வந்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பையும் அரிசியும் சேர்த்து அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெள்ளத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறமா அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடணும். அது இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 கப்பு பாலையும் சேர்த்துருங்க, அதுவும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு பேனில் வந்து நெய் விட்டு முந்திரி திராட்சை பாதாம் 3த்தையும் நல்லா வறுத்துட்டு அதோட சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய கடலை பருப்பு பாயசம் ரெடி. எங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக ஆடி மாதத்துக்கு கடலை பருப்பு பாயசம் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய ஜெயா தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி.
இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ஆடி பெருக்கும் வரப்போறது இல்லையா, ஸோ அதுக்கு கலந்த சாதம் பண்ணுவோம். அதனால இன்னைக்கு எள்ளு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து கடலை பருப்பு பாயசம் எல்லாமே வந்து ஆடி மாசம் ஸ்பெஷலா பார்த்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கடலை பருப்பு பாயசம் எல்லாரும் பண்றது தான். என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கடலை பருப்பு மட்டும் வேக வச்சு வெறும தேங்காய் பால் விட்டும் பண்ணுவோம். இவங்க வந்து அதுல வந்து கடலை பருப்பும் அரிசியும் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டு கசகசா, ஏலக்காய், அப்புறம் இதெல்லாம் தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.